இப்போ பாக்ஸ் நாட் போட்டாச்சு. அதுக்கடுத்து நார்மல் நாட். இப்படி நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். இனிமேல் பாக்ஸ் நாட் இப்படி போட்டுட்டு வர வேண்டியதான். இதை முடிச்சதுக்கப்புறமா நம்ம கார்னர் டேர்னிங் பார்ப்போம். இந்த கார்னர் டேர்ன் அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு ஒன்று போல் அந்த பூ கரெக்டாக வரும். அப்படி இல்லாமல் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு லைன் மட்டும் கொஞ்சம் இர்ரெகுலராக வரும். அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த நாட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடும். இது உங்களுக்கு கீழே இருந்தே கரெக்டாக வரும். இந்த இடத்துல பாருங்கள், நான் ஒரு ஒயர் சேர்த்துருக்கேன். இந்த கார்னரில் நான் ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் சேர்க்கணும். இப்போ நான் எப்படின்னு காமிக்கிறேன். இந்த ஒயரை நம்ம ஒயர் சேர்க்காமல் காமிக்கிறேன். ஒயர் சேர்க்காமல் நம்ம அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், மேலே வந்தால் நார்மல் நாட் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இந்த சைடில் நம்ம நார்மல் நாட் தான் போடுறோம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்படியே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு லைன் மட்டும் கொஞ்சம் ஒழுங்கினமாக வரும். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். இப்படி நமக்கு அந்த ஷேப் வருதா. இதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், இங்கே நம்ம நார்மல் நாட் போட்டிருக்கோம். இதுக்கடுத்து நம்ம போட வேண்டியது என்னது, பாக்ஸ் நாட். இப்படி நம்ம போடும்போது கரெக்டாக வந்துடும். ஆனால் அந்த ஒரு இடத்துல மட்டும் நமக்கு கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கும். ஒன்று போல் அந்த நாட்ஸ் வர்ற மாதிரி தெரியாது. இதை சாம்பிளுக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இப்படி வரும்போது உங்களுக்கு ஒழுங்காக வந்துடும். மேலே உள்ள நாட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இதுக்கு அடுத்த லைனில் நமக்கு ஒன்று போல் வந்துடும். அது பிரச்சனை இல்லை. இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மேலே நமக்கு செகண்ட் லைன் வளர்க்கும்போது கரெக்டாக வந்துடும். ஆனால் கீழே உள்ள லைன்ஸில் உங்களுக்கு ஹோல்ஸ் இந்த மாதிரி வித்தியாசமாகவே எல்லா பக்கமும் வரும். ஒரு லைன் ஃபுல்லாக வரும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு நாட் சேர்க்கணும். இதை எப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் சேர்க்கணும். ஈஸி தான் அது. நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அளந்துக்கணும். அதை வச்சு அளந்து நம்ம கட் பண்ணணும். இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக வர்ற அளவுக்கு ஒரு ஒயர் அளந்து ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை எப்படி ஜாயின் பண்ணுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே நார்மல் நாட் தான் போடணும். அதனால் இந்த சைடில் நமக்கு என்ன நாட் வருதோ அந்த நாட்டை நம்ம கரெக்டாக போடுறோம். இப்போ நமக்கு மேலே ஒயர் வந்தால் நான் நார்மல் நாட்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம இப்போ போட போகிறோம். இப்படி நம்ம போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் கொஞ்சம் கீழே விடணும். அப்போ தான் நமக்கு சொருகி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது அந்த 2 ரோல் கூடையிலேயே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். பழைய கூடை ஒன்று சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதுலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இருந்தாலும் இதில் தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு தடவை சொல்லி கொடுக்குறேன். இந்த ஒயரை நம்ம என்ன செய்யணும், இப்படி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறணும். இப்படி நம்ம சொருகி விட்டுட்டோம்னா சரியாக வந்துடும். இப்போ நமக்கு இங்கே நம்ம என்ன செஞ்சோம், நார்மல் நாட் போட்டோம். அதுக்கடுத்து நம்ம எப்பவும் போல் பாக்ஸ் நாட் போடணும். அந்த பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா ரெகுலராக அடுத்தப்போ நம்ம நார்மல் நாட் இப்படி நம்ம போட வேண்டியதான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம தேவைப்பட்டால் அடுத்த கார்னர்லேயும் ஜாயின் பண்ணணும். இந்த நாட்ஸ்லாம் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். வந்துட்டு ஒழுங்காக திரும்பிடுச்சு, முக்கு ஒழுங்காக திரும்பிடுச்சுன்னா ஒயர் ஜாயின் பண்ண வேணாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒயர் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு நாட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். இந்த இடத்துல இப்படி இருக்குது, இங்கே டர்ன் பண்ணும்போது இப்படி வந்துட்டு பாருங்கள். இதுக்கடுத்து நம்ம நார்மல் நாட். இனிமேல் அப்படி நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான். அதே போல் இந்த சைடு நம்ம கார்னர் டர்ன் பண்ணும்போது முக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். அப்படி இல்லை, ஒழுங்காக வரலை அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், கார்னர் டர்ன் பண்ணணும். இல்லை எனக்கு இந்த ஸ்டெப்பு புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா மேலே வரும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு லைன் மட்டும்தான் இரெகுலராக வரும், அடுத்த லைன் கரெக்டாக வரும்னு தான் சொன்னாங்க போட்டவங்கலாம். இருந்தாலும் நான் அப்படி போட்டதில்லை. இருந்தாலும் அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன், கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் ஒரு லைன் மட்டும் ஃபால்ட்டாக வரும், அடுத்த லைன் கரெக்டாக வந்துடும். கூட போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட நான் கேட்பேன் எப்படி கார்னர் டர்ன் பண்ணிங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டதில் அவங்க இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே,
நம்ம ரெகுலராக அப்படியே போட்டு போக வேண்டியதான். இங்கே ஒரு கார்னர் டர்னிங்கில் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். சேம் இங்கே ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் இந்த பக்கம் நம்ம கரெக்டாக வரலை அப்படின்னா மறுபடியும் என்ன செய்யணும், ஒரு ஒயர் ஜாயின் பண்ணணும். நான் ஜாயின் பண்ணுறேன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அங்கே இந்த சைடு வரும்போது காமிக்கிறேன். அதுக்கடுத்து இங்கே வரும்போதும் தேவைப்பட்டுச்சுன்னா ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா நம்ம அப்படியே ரெகுலராக ஜாயின் பண்ணலாம். ரெகுலராக ஒயரை கொண்டு வரலாம். பார்ப்போம். இந்த 2 லைன் மட்டும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் இதே போல் நான் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரியே வளர்த்து என்ன நாட்டு வருதோ அந்த நாட்டை போட்டு நம்ம கண்டினியூ பண்ணணும். இங்கே ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதே போல் இங்கேயும் நம்ம ஜாயின் பண்ணோம். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், நம்ம அதே போல் நம்ம டர்ன் பண்ணி கொண்டு வரும்போது இந்த இடத்துல நமக்கு மாறி வருது பாருங்கள். ஆனால் ஒரு லைன் மட்டும்தான் உங்களுக்கு இதே பொசிஷனில் மாறி வரும். இந்த சரௌண்டிங்கில் ஒரே ஒரு ரோ மட்டும் அப்படி மாறி வரும். மேலே வரக்கூடிய லைன்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் வரும். ஆனாலும் கீழே உள்ள லைன் நல்லா நீட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இதை உழைச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் நம்ம இதே போன தடவை நான் அளந்து காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி அளந்து ஜாயின் பண்ணணும். சேம் கலரில் அதை ப்ளூ கலர் வருது பார்த்தீங்களா, அதே கலரில் நம்ம ஒரு ஒயர் கட் பண்ணிக்கணும். கீழே ஒரு 4 இன்ச் மட்டும் விட்டுட்டு 4-5 இன்ச் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நம்ம மேலே இருக்கிற ஒயர் பார்த்தீங்களா, ப்ளூ கலர் ஒயர், அதை வச்சு அளந்துட்டு ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஒயரை நம்ம எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். ரன்னிங் ஒயருக்கு பின் பக்கமாக வச்சுட்டு, எல்லோ கலர் ஒயர் பார்த்திங்கன்னா அதுக்கு பின் பக்கமாக வச்சுட்டு ப்ளூ கலர் ஒயரை அதுக்கடுத்து கையில் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வழக்கம் போல் நம்ம பாக்ஸ் நாட் போடுறதுக்கு எப்படி வளைச்சி கொண்டு வருவோமோ அதே போல் வளைச்சி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு பெரிய ஒயர் பார்த்திங்களா, பீஸ் ஒயர் நம்ம கட் பண்ணதில் பெரிய ஒயர் எடுத்து மேல் பக்கமாக கொண்டு வரணும். மேல் பக்கமாக கொண்டு வந்துட்டு நம்ம இப்போ பாக்ஸ் நாட் போட்டுட்ருக்கோம். நார்மல் நாட்னா ஈஸியாக போட்டுருவீங்க. இது பாக்ஸ் நாட்டுங்கிறதுனால கொஞ்சம் வீடியோவை நல்லா கூர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இதை போட ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2-3 தடவை பார்த்துட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். அப்படியே நம்ம என்ன செய்யணும், இழுத்துடணும். வயரை இங்கேயும் அங்கேயும் இழுக்கும்போது நமக்கு பாக்ஸ் நாட் க்ரியேட் ஆயிரும். இப்போ நமக்கு நாட் ஒன்று போல் வந்துடும். உள்ளுக்குள்ளே ஒரு ஒயர் போயிடுச்சு, அதை எடுத்து விடுறேன். இந்த செகண்ட் ஒயரும் சேர்ந்தாப்பில் போயிடுச்சு. சரி, இப்போ நம்ம பாக்ஸ் நாட் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், ரன்னிங் ஒயர் வச்சு அதுக்கு அடுத்து என்ன நாட் பண்ணணும், நம்ம பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறமா நார்மல் நாட் போடணும். இப்போ நம்ம அப்படியே வளைச்சி கொண்டு வந்து நார்மல் நாட் போட போகிறோம். இந்த பீஸ் ஒயர் நம்ம சின்ன ஒயரை ஒரு 5 இன்ச் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்பக்கமாக அல்லது உள் பக்கமாக சொருகி விட்டுறணும். அதெல்லாம் சொருகும்போது காமிக்கிறேன், இல்லாட்டி நீங்களே சொருகிட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ரன்னிங் ஒயர் வச்சு நார்மல் நாட் போடுறேன். ஏற்கனவே நான் பாக்ஸ் நாட்டில் போட்டதுனால இப்போ நான் நார்மல் நாட் போடுறேன். என்ன நாட் வருதோ அந்த நாட் வச்சு தான் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணணும். அதே போல் அதுக்கு அடுத்து என்ன நாட் வருதோ அதை நம்ம போட்டு அப்படியே டர்ன் பண்ண வேண்டியதான். இப்போ நமக்கு கார்னர் டர்னிங் ஒழுங்காக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போடணும். இப்படியே நம்ம கண்டினியூவாக போட்டுட்டு போக வேண்டியதான். அந்த ஒயரை நம்ம உள்பக்கமாக சொருகி விடலாம், அப்படி இல்லைன்னா வெளிப்பக்கமாகவும் சொருகி விடலாம். இனிமேல் நம்ம இந்த இடம் வரும்போது பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாட் விட்டுட்டு தான் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த லைனில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் என்ன செய்யணும், ஒரு ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். ஒயர் எப்படி அளந்து கட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஒயரை நான் கையில் எடுத்துகிட்டு இப்போ நார்மல் நாட் தான் நம்ம போடணும். இந்த இடத்துல என்ன நாட் வருதோ அதைத்தான் நம்ம போடணும். ஒயர் கீழே கொஞ்சம் விட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு உள்ளே சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு இப்படியே போடணும். இது பஷீராக்கா சொல்லி கொடுத்த மெத்தட். இது 4 பக்கத்துலேயும் நம்ம ஒயர் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். இந்த ஒயர் இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கான்னு இங்கே செக் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ண ஒயர் கரெக்டாக இருக்கணும். அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இங்கே கீழே விட்டுட்டு சொருகி விடுறதுக்காகத்தான் இந்த ஒயர் நம்ம வச்சுருக்கோம். இது நம்ம இங்கே லைன் வரும்போது சொருகி விட்டுடலாம். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன செய்யணும், பாக்ஸ் நாட் போடணும். இந்த இடத்துல இப்போ நம்ம 4 கார்னர்லேயுமே ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கோம். 4 ஒயர் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நமக்கு கார்னர் டர்னிங் கரெக்டாக வரும். அது இல்லாமலே நீங்கள் போடலாம். ஒரு லைன் மட்டும் அன்ஈவனாக வரும். அந்த ஒரு லைன் மட்டும் ஒரு மாதிரி அந்த டிசைன் வந்து கரெக்டாக வராது. மற்றபடி உங்களுக்கு ஒன்று போல் வந்துடும். இப்போ நமக்கு அந்த கார்னரில் எல்லா இடத்துலையும் ஒன்று போல் டர்ன் ஆகி வந்துருக்கு பாருங்கள். இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும்,
இதோட நமக்கு ஒரு லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணணும். இப்போ இந்த வயரை நம்ம என்ன செய்கிறோம், உடைக்கிறோம். உடைச்சிட்டு இதுக்குள்ளே ரன்னிங் வயர் என்ன செய்யணும், இப்படி உள்ள கூடி கொண்டு வந்து இப்படி வெளியே எடுக்கிறோம். எடுத்துட்டு இதை நிதானமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம லூஸ் பண்ண வயரை தூக்கி இப்படி உள்ள கூடி விட்டு மேலே கொண்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து இந்த வயரை அப்படி கீழே இழுக்கிறோம். இப்போ மேலே கொண்டு வந்துட்டோம். ஃபினிஷ் ஆயிடுச்சு. இவ்வளோதான். இப்போ நம்ம போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த வயரை அப்படியே திருப்பி கொண்டு வந்து என்ன நாட் வருமோ அதை நம்ம போடணும். இப்போ நம்ம திருப்பினதுக்கப்புறமா என்ன நாட் வருதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு நார்மல் நாட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு மேலே வர்றது நார்மல் நாட்டில் தான் வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அவங்களுக்கு மேல் பக்கம் கொண்டு வந்துட்டோம். அந்த வயரை நம்ம மேல் பக்கம் கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம நார்மல் நாட் போடணும். பாக்ஸ் நாட் போட்டுறாதீங்க, நார்மல் நாட் போட்டால் தான் கூட கரெக்டாக வரும். இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக பாருங்கள். நான் எந்த வயரில் போட்டுக்கேன்னு பாருங்கள். நார்மல் நாட் எந்த வயரில் வருமோ அதில் தான் நம்ம போடணும். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது நார்மல் நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு மேலே நார்மல் நாட் வரலை, பாக்ஸ் நாட் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். வயர்ஸ் நம்ம ஈவனாக தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். சிவன் கண் கூடையை பொறுத்தவரை வயர்ஸ் நம்ம 20 எடுத்தோம் அப்படின்னா 20 வயர்னா 10 பேஸ், அப்போ 30 வயர். அப்போ உங்களுக்கு டிவைட் பண்ணும்போது 15 வரணும். இந்த மாதிரி நமக்கு ஈவன் பேஸாகவே வரணும். 15 அல்லது 16 வரணும். 16 வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ 32 எடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஈவனாக வர்ற மாதிரியே கால்குலேட் பண்ணி கூடையை போடணும். இதுவே நம்ம ஒரு வயர் விட்டுட்டு பின்னும்போது இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் தேவைப்படாது. இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டு நார்மல் நாட் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த கூடையை சுற்றி கொண்டு வர வேண்டியதான். இந்த ஏணிப்படி முடிச்சு உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கூட போடுவோம் பாருங்கள், 1 ரோல் பாஸ்கெட் பாருங்கள். அதில் நான் கூட மேலே எப்படி வயரை சுற்றி கொண்டுறதுன்னு காமிச்சிருப்பேன். அதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏணிப்படி முடிச்சு தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போடணும். அதாவது வீடியோ கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு போடுங்க. ஈஸியான மெத்தட் தான், அழகாக நீங்கள் போட்டுடலாம். இதுக்கடுத்து நம்ம அப்படியே சுற்றி கொண்டு வந்து போட வேண்டியதான். இருந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த லைன்ஸ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.